அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய இரத்தத்தின் இரத்தமான மாண்புமிகு மரியாதைக்குரிய டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவருடைய வழியில் அவரை விட ஒரு 10% மக்களிடத்தில் அதிகப்படியான நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் உழைத்து கொண்டிருக்கின்றேன். மற்றவர்களும் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய தலைவரை வைத்து இன்னும் எத்தனையோ கட்சிகள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சுயநலவாதிகளாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அரசியல் அமைப்பு என்பது எங்களுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முன்மாதிரியாக ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய நபர் கூட எங்கேயோ இருக்கின்ற கடக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டனை கூட கிளை செயலாளராக கொண்டு வந்து முதலமைச்சராக அமர முடியும் என்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு சான்று. நம்மளுடைய புரட்சி தலைவரால் வழிகாட்டப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர் ஒரு சாதாரணமான ஒரு பொதுச் செயலாளராக வேலை செய்தவர். இன்றைக்கு எத்தனையோ அவர்களை ஒரு மிகப்பெரிய அளவில் அவரை போன்று வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். வரவேற்பு தக்கது. ஆனால் எங்களுடைய முழு முயற்சி என்பது எங்களுடைய தலைவனை போல, ஐயாவை போல ஒரு அதிகபட்சமான அவரை விட ஒரு 10% அந்த மக்களிடத்தில் எங்களுடைய நம்பிக்கையை முழுமையான அந்த பணிகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு திரைப்படம் என்பது வேடம் தரித்து நடிக்கின்ற ஒரு நாடக கம்பெனியாக மட்டுமே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 38 ஆண்டுகள் முடிந்தாலும் எங்களுடைய தலைவரை ஒரு மிகப்பெரிய அளவில் குலதெய்வமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். அவர் அன்றைக்கு வறுமை காரணமாக ஒரு கட்டாயத்தின் பேரில் மட்டுமே சினிமாவுக்கு வந்து அவருடைய அந்த சம்பாதித்த அனைத்தையுமே மக்களுக்காக கொடுத்து சென்றவர். மற்றவர்களைப் போல சுயநலவாதிகளாக இல்லாமல் இன்றைக்கு மக்களுக்கு முன்மாதிரியாக மற்ற தலைவர்களால் கொண்டாடக்கூடிய ஒரு மாமனிதர். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பது சினிமாக்காரர்கள் என்றைக்குமே எனக்கு அருவருப்புத்தக்க ஒரு நம்பிக்கையற்ற நபர்களாக மட்டுமே நான் பார்ப்பது. இன்றைக்கு மற்றவர்களுடைய உழைப்பை எடுத்து தன்னுடைய உழைப்பாக விளம்பரப்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களை என்றைக்குமே என்னுடைய ஒரு மக்களின் சார்பாக நிராகரிக்கக்கூடியது. மக்கள் எளிதாக பேசக்கூடிய நபராக இருக்க வேண்டும். மக்களுடைய அந்த கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நபராக இருக்க வேண்டும். மக்களோடு சேர்ந்து இயல்பாக வாழக்கூடிய நபராக இருக்க வேண்டும். ஒரு முன்மாதிரியாக இன்றைக்கும் எங்களுடைய